வெல்கம் டு பிக் பாஸ் ரிவ்யூ. ஹாய் பிரியா. ஹாய். இன்னைக்கு எப்படி கலக்கலன்னு இருந்துச்சா? பிக் பாஸ் வந்து பொழிச்சுன்னு அப்படியே பேசிட்டு போனதுக்கு அப்புறமும் திருந்த மாட்டோம். ஆகின சம்பளத்துக்கு ஒரு பைசா கூட பிரயோஜனமா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சத்தியபிரமாணம் எடுத்துட்டு வந்திருக்காங்க போல சீசன் 9ல. சொல்லுங்க. ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடலாமா? என்னால ஆமா, முடிச்சிடலாம். இல்ல, பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் எப்படி பார்த்தா அவங்க எல்லாரோட சம்பளமும் நமக்கு தான் கொடுக்கணும் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம். ஒவ்வொருத்தங்கிட்ட இருந்தும் 50-50% 2 பேரும் வாங்கி ஷேர் பண்ணணும். ஆக்சுவலா நிஜமா. ஆமா. சரி, ஓகே, மனசை திடப்படுத்திக்கிட்டு பேசுறேன். சோ பிக் பாஸ் வரலாறுலயே வந்து நான் இதுதான் முதல் முறையா 9 சீசன்ல ஒரு கண்டஸ்டன்ஸ்களை பார்த்து இப்படி சொல்றேன். ஐ டிஸ்ஓன் யூ, நான் உங்களை புறக்கணிக்கிறேன், எனக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒரு பிக் பாஸ் சொல்றாரு அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு அவருடைய பொறுமையை சோதிச்சிருப்பாங்க இவங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், சோதிச்சிருக்காங்கன்றதை தாண்டி இவங்க இதுக்கு மேலேயும் திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு அவருக்கு தோணி இருக்குது. அதனாலதான் இவர் அதை ரொம்ப கான்பிடென்ட்டா அப்படி சொல்லியிருக்காருங்கிறது ரெண்டாவது விஷயம். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதை வந்து கொஞ்சம் கூட வந்து ஏமாத்தாம, ஐயோ பிக் பாஸ் வந்து நம்மளை வந்து டிசோன் பண்ணிட்டாரே, இனிமேல் நம்ம திருந்த மாட்டோம்னு வேற நினைச்சிட்டாரே, அதை என்னடா பண்றது அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம, அவரை ஏமாத்தாம நீங்க நினைச்சது கரெக்ட் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து ஒரு 1/2 மணி நேரத்துல இன்னொரு சண்டையவும் போட்டு கேரக்டர் அவுட் எல்லாம் வெளியே வந்து ஒரு நல்ல விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் வந்து மிக முக்கியமா நடந்த விஷயங்கள்ல ஒண்ணு. இப்ப இதுல எனக்கு என்ன அப்படின்னா, ஒரு லெவலுக்கு மேல நான் எப்படி தான் பாத்துட்டு இருந்தேன் இந்த எபிசோட. நான் பார்க்கவே இல்ல. எனக்கு நெஞ்சு வலிக்குது. என்னமோ என் வீடு மாதிரியும், என் வீட்டுக்குள்ள ஒரு 10 பேர் இப்படி அடிச்சுக்கிற மாதிரியும், இவங்க அறிவில்லாதவங்க மாதிரியும், இவ்வளவு ஒரு மூடர் கூடத்துக்கு நடுவுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமான்ற மாதிரி எனக்கு ரொம்ப வந்து ஹர்ட்டா இருந்துச்சு. இதுல நிறைய விஷயங்களை நம்ம வந்து பிரிச்சு பார்க்கலாம் இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும். ஒண்ணு என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்ல வந்து நம்ம கேமை ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டா ஆடணும்னு ட்ரை பண்ணி பிரஜின் ஒரு வேலையை பண்றாரு. நீங்க போயிட்டு திருடுற மாதிரி திருடுங்க, இந்த மாதிரி நம்ம பண்ணலாம், நீங்க திருடி என்கிட்ட வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஆப்போசிட் டீம்ல ஒரு பிளான் ஒண்ணு போடுறாங்க. அது ஒன்றும் பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆகல. அது ஒரு பக்கம் போகுது. இன்னொரு பக்கம் நம்மளோட சாண்ட்ரா ஒரு விஷயம் பண்றாங்க. சுபிக்ஷா ஒரு சாதாரணமா ஒரு சேர்ல இருந்து உட்கார்றாங்க. இது நாம் போட்ட சேர், அது பிக் பாஸ் போட்ட சேர், முடியும் ஓரமா போய் உட்காரு அப்படின்னு சுபிக்ஷா சொல்லியிருந்திருக்கணும். சுபிக்ஷாட்ட ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஒரு சண்டையே போட தெரியல பிரியா. என்ன பிரியா இருக்கு? நானும் நீங்களும் அந்த இடத்துல இருந்து நம்மள ஒருத்தர் பண்றானா, ஏய் என்ன அப்படின்னு ஒரு கோபம் உள்ளுக்குள்ள வரும்ல. இவங்களுக்கு வந்து கோபமே வராதா? இல்ல இந்த கோபத்தை கட்டுப்படுத்துறாங்க. எனக்கு தெரிஞ்சு கட்டுப்படுத்த வாய்ப்பே இல்லை. எந்த மனுஷனாலையும் இவ்வளவு கட்டுப்படுத்த முடியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு நேச்சரே அவ்வளவுதான் போல. இவங்க எல்லாம் எப்படின்னா, இந்த ரியல் லைஃப்ல கூட எல்லாம் ஏமாத்திட்டு போயிருவானுங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க, ஃபேமிலி, இவங்க அவங்க எல்லாருமே யாரு என்ன பண்ணாலும் நம்மளால கேள்வியே கேட்க முடியாதுன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு பர்சன் போல. என்னை ஏமாத்துங்கடா, என்னைய திட்டுங்கடா, என்னை என்ன வேணா பண்ணுங்கடா, நான் பதிலே பேச மாட்டேன். இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். இந்த பொண்ணுக்கு இந்த வீடு செட்டே ஆகாதுங்க. ஐயோ ஏன்னா ஸ்டார்டிங்ல கம்ருதீன் கூட ஒரு வாக்குவாதம் போது கூட நம்ம பேசிட்டு இருந்தோம், என்ன இந்த பொண்ணு திருப்பி கேட்கல, பாயிண்ட்ஸ் இருந்தும் கேட்கலன்னு. சோ அந்த பொண்ணுக்கு வரல, அவ்வளவுதான். அதனால அவங்க இந்த வீட்டை விட்டு கிளம்புறது தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு விஷயம். அன்பார்ச்சுனேட்லி இந்த வாரம் அவங்க நாமினேஷன்ல இல்ல. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. சோ அதனால வந்து எனக்கு நாமினேஷன் இல்ல அவங்க இந்த வாரம் இருக்காங்க. அப்படியா? இல்ல இந்த வாரம் தியானா, அரோரா மட்டும்தான் பொண்ணுங்கள்ல இல்ல. அப்புறம் சோ அப்போ இந்த சுபிக்ஷா வந்து இந்த வாரத்துல கிளம்பிடுறது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட். வேற எதுவுமே வேணான்ற. ஏன்னா என்னங்க, ஒரு சண்டைய கூட உங்களுக்கு போட தெரியல. உங்களை ஒரு பொண்ணு மேல ஏறி வந்து உட்கார்றா உங்க சேர்ல, உங்க மூஞ்சிய மறைச்சு இப்படி ஏறி வந்து உட்கார்றா. எந்திரிச்சா என்னடா ஆச்சுன்னா ஒரு பெரிய ஒரு சீனை கிரியேட் பண்ணாதானே உங்களுக்கு ஒரு 4 பேர் சப்போர்ட் வருவாங்க. நீங்களே எனக்கு புரியல ஏன் இப்படி பண்றீங்க, என்ன அடிக்கிறீங்கன்னு தானே போடும். என்ன அடிக்கிறீங்க இப்படி கேட்டா யாருங்க யாருக்காச்சும் கேட்டுற போது அப்படின்ற மாதிரி. அது வந்து இந்த பொண்ணு. சரி, ஓகே, இவங்களை வச்சுட்டு இந்த பக்கம் போனோம்னா,
வினோத் வந்துட்டு இந்த பேய் மாதிரி வச்சு ஏதோ பயமுறுத்துற மாதிரி எல்லாரையும் சும்மா பண்ணாலும் ஏதோ இந்த வீட்டுல என்னன்னா விளையாடவே முடியாது. டாஸ்க்கும் விளையாட முடியாது, டாஸ்க் இல்லாமையும் விளையாட முடியாது இந்த வீட்டுல. அதுதான் ஜோக். என்ன பண்ணாலும் ஏங்க இப்படி வந்து நின்று பயமுறுத்துனீங்கன்னா பயந்துட்டேன் அப்படின்னு உடனே ஒரு 3 கேரக்டர் கிளம்பிட்டா உடனே அவ்வளவுதான், இதேதான் நியாயம் சொல்லி எல்லாருமே ஆமா ஆமா பயந்துட்டாங்க, ஆமா ஆமா பயந்துட்டாங்க. சோ புரியல இவங்க என்னத்தான் இவங்க வந்து சரி ஓகே பயப்படுறீங்க, பயவே படக்கூடாதுன்னு சொல்லல, பயப்பட்டது சரி. ஒருத்தங்களை வந்து ஏங்க இப்படி பயமுறுத்துனீங்கன்னு கேள்வி கேட்கறது சரி. ஆனா அது அவ்வளவு பெரிய சீரியஸ் இஷ்யூ ஆக்கி அதை ஒரு கண்டென்ட் ஆகி இல்லை இவர் பயமுறுத்தது ரொம்ப தப்பு, இது எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா, இது எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா அப்படின்னு அவ்வளவு தூரம் என்னடா என்னடா இது எனக்கு புரியலடா. அப்ப என்னதாடா பண்ணணும் இந்த வீட்டுல, உங்களுக்கு இவ்வளவு கேவலமா ஒரு ஸ்போர்ட்டிவ்னா என்னன்னே தெரியாத ஒரு கும்பலை கூட்டு வந்து உள்ள வச்சிருக்காங்க. இது ஒரு பிரச்சனை, இது ஒரு பக்கம் போயிடுச்சு. இது எல்லாத்தையும் மீறி கடைசியில என்ன ஆகுது அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனை இன்னைக்கு எபிசோடோட கடைசியில் நடந்த ஒரு பிரச்சனை. இதுலதான் வந்து பார்வதி அவர்கள் கண்ணாடி இல்லாம போயிடுச்சு, கண்ணாடி இருந்துச்சுன்னா சோ கமருதீன் வந்து இத்தனை நாளா வாங்கிட்டு இருந்த ஒரு நல்ல பேர், ஒரு 3-4 வாரமா சம்பாதிச்சு இருந்த நல்ல பேர், நம்ம இப்ப சொன்ன ஒரு 2 எபிசோடுக்கு முன்னாடி நேத்து எபிசோடுன்னு நினைக்கிறேன் தலைவன் வந்து நல்ல பேர் சம்பாதிச்சிருக்காப்ல, அவருக்கு அதுல விருப்பம் இல்ல போல அந்த பக்கம் போறாரு. அது என்ன மாயமோ என்ன மந்திரமோ என்னவோ தெரியலங்க, ஏன் பார்வதி வைப்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணி அதுவும் ஒரு ஆம்பளை வந்தான்னா இந்த வீட்டுல அவன் கதை க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி பார்வதி செட்டப் பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி சூப்பருங்க. அன்பால ஒருத்தனை அடிச்சு வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது ஒருத்தன் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் ஆகிறானா அவனோட சண்டைலாம் போடாத, அவனை கொண்டா பக்கத்துல வச்சுக்க, அவனை குட்டைய குழப்பி கொழப்பி கொழப்பி அவன் நமக்காக விளையாட ஆரம்பிச்சு நமக்கு பதில் அவன் வெளியே போயிருப்போம், நம்ம வீட்டுக்குள்ள இருப்போம். இந்த ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலா சூப்பரா இருக்குது. சீசன் 9 வந்து பல விஷயங்களுக்கு வந்துட்டு தவறான பேரை வாங்கியிருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இது ஒரு நல்ல பேர் வாங்குற சீசன் நினைக்கிறேன். பார்வதி இட்ஸ் எக்ஸாம்பிள், இட்ஸ் ரோல் மாடல். இவங்க வந்து ஒரு ஐடல். இனிமேல் இவங்க எல்லாருமே வந்துட்டு உள்ள வரும்போதெல்லாம் பிக் பாஸ் இவங்களை கும்பிட்டு தான் உள்ள வரணும். அந்த ஏன்னா வந்து இந்த அது எப்படிங்க எனக்கு புரியவே இல்லைங்க. தொட்டா பொண்ணாயிடும் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இது வந்து தொட்டா வீணாயிரும் ஒரு 3 வாரம் நல்ல பேர் வாங்கிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு கிச்சன்ல காயை நறுக்கிக்கிட்டு பாத்திரம் விளக்கிக்கிட்டு ரொம்ப அமைதியா இருந்த பையன் திரும்பவும் என்ன என்ன ஏய் போடி அப்படின்ற ரேஞ்சுக்கு அவரை கொண்டு வந்து நிறுத்த முடியும் ஒரு மனுஷியால 3 நாள்ல அப்படின்னா அது எங்கள் தானே தலைவி விஜய் பார்வதி. எல்லாம் அவங்க நைட் எல்லாம் பண்ண மசாஜ் வேலை செய்யுது. பொறுமையா பேசாதீங்க பிரியா, இப்படியே போகுது. நீங்க பாசிட்டிவ் இதெல்லாம் வேகமா பேசுறல, இதெல்லாம் மெதுவா பேசாதீங்க. ஏன்னா ஏற்கனவே உள்ள இந்த சண்டை நடந்தப்ப பாருங்க, தூண்டி விட்டாங்க ஏத்தி விட்டாங்க, இவங்களுக்காக அவர் வந்து பேசினாரு, இவங்க ஏத்தியே உள்ள அவரா பேசினாருன்னு வச்சுக்கோமே. பேசி முடிச்ச கொஞ்ச நேரத்துல அந்த கேப்டனுங்கிற மரியாதை இல்லாம பண்ணி எல்லாம் பண்ணி அது ஒரு சண்டை போகுது. எல்லாம் பாக்குறானுங்க இப்படி அங்க பாடுறா சண்டை போடுறாங்கடா, கேப்டன் டென்ஷன் பண்றாங்க பாடுறா, சூப்பரா இருக்குல்ல அந்த பாப்கார்னை கூட அப்படின்னு தின்னுட்டு வேடிக்கை பாக்குறாங்க. இந்த வீடு முடிந்தாங்க இந்த நாராசம் பிடிச்ச வீடு. நம்மளும் 10வது நாள்ல இருந்து கத்திட்டு வரோம். ஒரு சண்டைனா எப்படா ஒரு கேப்டன் பண்றானுங்க போய் என்ன கேப்டனை பத்தி பேச எங்க நிக்கணுமோ நிக்க மாட்டானுங்க, எங்க தேவையே இல்லையோ அங்க வந்து நிப்பானுங்க. அதுதான் இந்த வீட்டுல ஒரு ஸ்பெஷாலிட்டி ரைட்டா. இத ஒண்ணு பண்ணானுங்க. சரி ஓகே, அதையும் மீறி திவ்யா வந்துதான் குரல் கொடுத்தாங்க. திவ்யா வாஸ் த ஒன்லி ஒன். அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்கா, அவளை பொண்ணு பையங்கிறதான் தாண்டி ஒரு கேப்டன் அவளை இவ்வளோ எப்படி கார்னர் பண்ணி இவ்வளோ அவளை டென்ஷன் பண்ணி இது பண்ணி அது பண்ணி ட்ரிகர் பண்ணி எல்லாரும் அமைதியாகணும். உங்களால மட்டும் அமைதியாக இருக்க முடியாது, வாயை முடியவே முடியாது. உங்க பாயிண்ட்டை நீங்க ப்ரூவ் பண்ணியே ஆகணும். இதை நான் தான் ஆரம்பிச்சேன், இதை நான் தான் பேசினேன், இதை நான் தான் முதல்ல பண்ணேன், என்ன பார்த்து இவ பண்றா, எனக்கு இல்லாத மரியாதை இப்ப இவளுக்கா, எனக்கு இல்லாத அமைதி இப்ப இவளுக்கா, இது எது சரிங்க ஓகேங்க கேப்டன் பேசி முடிக்கணும்னு சொன்னா அதையும் கேட்கறது இல்லை. அதையும் மீறி 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 தன்னுடைய பாயிண்ட்டை கிளியர் பண்ணியே ஆகணும் அந்த இடத்துல. இப்படின்ற ஒரு புத்தியோட சுத்திட்டு இருக்கிற இந்த விஜய் பார்வதி எப்ப இவங்க வந்துட்டு ஓட்டு போடுறதை நிறுத்தி இந்த கண்டஸ்டன்ட்டை காப்பாத்துறதை நிறுத்த போறாங்கன்னு தெரியல. அந்த ஓட்டுகள்னால இவங்க உள்ள இல்லைங்கிறது நமக்கு தெரியும்.
அதை மீறி இந்த ப்ரொடக்ஷன் டீம்ல இருக்கிறவங்க வந்து இவங்களை வச்சு ஒரு கண்டென்ட் வருது, இவங்களை வச்சு பல ஹேஷ்டேக்குகள் போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை இவங்க எப்படி நிறுத்துவாங்க தெரியல. இப்படி நெகட்டிவா ஒரு விஷயத்த ஷோ ப்ரொமோட் பண்ணி தான் ரூபா பார்க்கணுமாடா நீங்க டே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. அப்ப அந்த மாதிரி இடத்துல திவ்யா ஒருத்தவங்க மட்டும் வந்து குரல் கொடுக்குறாங்க. என்ன பண்றீங்க நீங்க? ஒரு பொண்ணை இப்படி பண்றாங்க, இவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க, என்ன அந்த பொண்ணு இவ்வளவு வெக்ஸார அளவுக்கு யாருமே சப்போர்ட்டுக்கு போய் நிக்கவே மாட்டீங்களா இந்த வீட்டுல, என்னதான் இது அப்படின்னு கோவப்பட்டு அவங்க வந்து ஒரு குரல் கொடுக்குறாங்க. அதுக்கு கமருதீன் குறுக்க வராரு. ஏன் அப்படின்னா இவங்க வந்து நான் பிரஜன் கேக்குறாரு, ஏமா நீ குறுக்க வந்திருக்க வேண்டியதானே, ஒரு லெவல் வரைக்கும் நான் பார்த்தேன், என்னால முடியலன்னு என்னையே வாடி போடின்றாங்க, நான் வெளியே போயிட்டேன். அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட், திவ்யாவோட கேரக்டர் பாருங்க, அவங்களுக்கு அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம். ஒருத்தவங்களோட பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனைக்கு தட்டி கேட்கணும்ன்ற ஒரு குரல் அவங்களுக்குள்ள குமுறுது. ஆனா அதையும் மீறி இன்னைக்கு போனா நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிருமே, நம்மளையும் வாடி போடின்னு சொல்லிருவாங்களே, அதைத்தானே மத்தவங்களும் பண்றாங்க. அதைத்தானே அவங்களும் பண்ணிருக்காங்க. நம்ம மானம் கெட்டு போயிருந்தா சபரி டே 1ல இருந்து சும்மா சுத்திட்டு. அப்ப இதுவும் ஓகே ஒத்துக்கலாம், திவ்யா வந்து அட்லீஸ்ட் இதையாவது பண்ணாங்களே அப்படின்னு ஒத்துக்கலாம். ஆனா அவங்களே வாயை விட்டாங்க, நான் உள்ள போகாததுக்கு காரணம் ஏன் மானம் போயிரும், என்னைய வாடி போடின்னு சொல்லிடுவாங்க, நான் போகல அப்படின்ட்டு. அப்ப நீங்களும் எல்லாரும் மாதிரி சும்மா இருந்ததுக்கு காரணம் இதுதான்றதையும் நீங்களே உங்க இதை உடைச்சிட்டீங்க அப்படின்றது இன்னொரு ஒரு விஷயம். இது எல்லாம் முடிஞ்சு கடைசியா இதை நான் வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ண போறேன், இதை நான் விட மாட்டேன், இதை நான் பண்ண மாட்டேன், விடவே மாட்டேன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, சுபிக்ஷா சொல்றாங்க சாண்ட்ரா மேட்டர் அட்ரஸ் பண்ணுவேன்னு. இதுல எவன் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், பண்ணுங்க, அட்ரஸ கரெக்டா பார்த்து பண்ணுங்க. தப்பான அட்ரஸ் போட்டீங்க அப்படின்னா உங்க தபால் போய் சேராது. ஏன்னா இந்த சனி ஞாயிறை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுல அட்ரஸ் பண்றேன் நீங்க சொல்லுவீங்க, அட்ரஸ் பண்ணணும், பண்றதுக்கான உங்களுக்கான ஸ்பேஸ் கிடைக்கணும். வர ஹோஸ்டும் டிரெக்ஷன் டீமும் அவனுங்க என்ன பிளான்ல உள்ள வரானுங்கன்றது இருக்குது. அவங்க இன்னைக்கு எஃப்ஜேவை தான் வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டு உள்ள வந்தாங்கன்னா நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது, போன வாரம் மாதிரி இல்லையா? புகழணும்னு வருவாங்க, நீங்க தான் அடிபட்டு போவீங்க, வேற என்ன பண்றது? பாருக்கு குறும்படம் எல்லாம் போட்டு அவங்க எவ்வளவு கியூட்டா இருக்காங்க பாழுங்களை, அவங்க எவ்வளவு நாச்சியா இருக்காங்க பாழுங்களை அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு கண்டென்ட்டை போட்டு இவனுங்க பார்த்து பைத்தியம் முடியுது. பிரியா நிம்மதியா போய் தூங்குவோம். இருக்குது வியாழன் வெள்ளி 2 எபிசோட் இருக்கு, தலையெழுத்து, அதையும் பார்த்து தொலைஞ்சு நாசமாக்கிட்டானுங்க இந்த ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க. ஒன்றும் சொல்வதற்கில்லை. பாவம், நாளைக்கு வந்து திரும்ப சந்திப்போம். என்ன மாதிரி புலம்பல்களோட நம்மளை திரும்ப அனுப்புறாங்க அப்படிங்கிறது. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் பிரியா.